கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த சின்ன வீடியோ கிளிப்பிங் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சந்தோஷமான செய்தியோடு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறபடி அருமையான அன்றன்றுள்ள அப்பம் ஊழியங்கள் நடத்துகிற 3வது அற்புத அடையாளங்கள் முகாம் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் கேம்ப் அக்டோபர் மாதம் 10, 11, 12 ஆகிய 3 நாட்களும், குறிப்பாக அந்த வியாழன், வெள்ளி, சனி, வியாழக்கிழமை காலையில் 6 மணி முதல் சனிக்கிழமை மத்தியானம் 1 மணி வரைக்கும் இந்த முகாம் அழகாக திருப்பத்தூர் உபவாச மண்டபத்திலே குருகுல ஆசிரமத்திலே நடக்கப் போகிறது. ஸோ நீங்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அற்புதங்கள் நடக்கலை, அதிசயங்கள் நடக்கலை, என்ன நான் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரலை, எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கலை, என் கடன் மாறலை, என் பஞ்சம் மாறலை, நித்தமும் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தின் நாளாக இந்த நாள் அமையும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசித்து இந்த கூட்டங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். நம் ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். கடந்த நாட்களில் இந்த முகாம்களிலே கலந்து கொண்டு நிறைய பிள்ளைகள் எக்கச்சக்கமான அற்புதங்களை, அடையாளங்களை பெற்று சாட்சி சொன்னதை நாங்கள் கேட்டு கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்திருக்கிறோம். இந்த முகாம் உங்களுடைய டேன் நாள். உங்கள் டேன் நாளை தள்ளி போடாதீங்க. உங்களுடைய அற்புதத்தின் டேன் நாள் வந்துருச்சு. ஸோ நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், அற்புதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கண்டிப்பாக இதில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அடிமை 3 நாட்களும் அந்த கூட்டங்களிலே இருப்பேன். நானும் இருப்பேன். அருமையான பாஸ்டர் ஆஸ்பான் ஜெபத்துரை அவர்கள் இருப்பார்கள். நான் ரொம்ப நேசிக்கிற பாஸ்டர் லூக்கா சேகர் அவர்கள் அந்த நாட்களில் நம்மோடு இருப்பார்கள். சுவிசேஷகர் பால் பில்லி கிரஹாம் என்கிற அருமையான சகோதரர் அந்த நாட்களிலே தேவ செய்தியை நம்மத்திலே கொண்டு வருகிறார்கள். ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து 4 ஊழியர்களையும் மகிமையாய் பயன்படுத்த போகிறார். 4 ஊழியர்கள் மூலமாக விதமான அபிஷேகமும் வல்லமையும் வரங்களும் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே கட்டவிழ்த்து விட போகிறார். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.